அன்பான புலியூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பலன்களை பார்க்க இருக்கின்றோம். 9/2/2025 முதல் 15/2/2025 வரை, தை மாதம் 27ஆம் தேதி முதல் மாசி மாதம் 3ஆம் தேதி வரை இனி 12 ராசிக்காரர்களும் இந்த வார பலன்களை பார்க்கலாம். மேஷராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாகத்தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும், எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும், நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், எதிர்பார்க்கிற இடத்திலிருந்து சில நன்மைகள், எதிர்பாராத சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம், வரவேண்டிய பணம், பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சொந்த தொழில் வியாபாரம் ஏதாவது ஆரம்பிக்கிறதற்கும், புதியதாக ஆரம்பிக்கிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 15ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது மிகவும் சிறப்பான வாரம்னே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது உங்களது முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் நடந்தேறுவதற்கு தான் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும், வேலை தேடும் நபர்களுக்கு உடன் வேலை கிடைப்பதற்கும், ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும், மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும், உதவிகள் கிடைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக சொந்த தொழில் வியாபாரம் என்று ஆரம்பிக்கிறதற்கும், ஒரு சிலருக்கு இந்த வாரத்திலே புதியதாக சொந்த வீடு, நிலம், தோட்டம் இப்படி ஏதாவது வாங்குவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் திடீர் பிரயாணம் ஏற்பட்டு வெளியூர் அல்லது வெளிநாடு என்று சென்று வருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. பிரயாணத்தால் ஆதாயம் உண்டு என்று தான் சொல்ல வேண்டும். 10, 11, 12 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். மிதுனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுங்களே, முன்ன போனால் முட்டுது, பின்ன வந்தால் உதைக்குதுங்க. கொஞ்சம் சிக்கலாக தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. நீங்கள் பாட்டுக்கு சிவனேன்னு உங்கள் வேலையை பார்த்துட்டு இருந்தாலும் வீண் பிரச்சனைகள், வீண் தொந்தரவுகள், வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கு தான் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மேலும் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடைகள், முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும், எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே உங்களுக்கு வரக்கூடிய செய்திகள், தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் சுலபமாக முடிக்க வேண்டிய விஷயங்கள் கூட ரொம்ப சிரமப்பட்டு முடிக்க வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. 12, 13, 14 3 நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும். கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள், மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும், முயற்சிக்கிற எந்த ஒரு காரியமானாலும் முன்னேற்றகரமாகவும் லாபகரமாகவும் வெற்றி அடைவதற்கும், வெற்றிகரமாக நடந்து முடிவதற்கும், ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மேலும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி, நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும், திடீர் பிரயாணமாக வெளியூர் வெளிநாடுன்னு சென்று வருவதற்கும், சாமி வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள், குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும்
அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. அரசாங்கத்திலிருந்து எதிர்பார்க்கும் விஷயங்கள் கூட சாதகமாகவும் நன்மையாகவும் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மொத்தத்திலே சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 5ஆம் தேதி பணம் ஒரு நாளாகும். சிம்மராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிகழ்வுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஒன்றும் அவ்வளவாக சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்களே, கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது முயற்சிக்கிற காரியங்கள் ரொம்பவும் சிரமப்படுவதற்கும் மெனக்கிடுவதற்கும் கூடுதலாக முயற்சிகள் மேற்கொள்வதற்கும் பாடு அதிகமாகவும் பலன் குறைச்சலாகவும் காணப்பட்டு வருவதற்குத்தான் இந்த வாரம் வகை செய்யும் போல தெரியுதுங்க. மேலும் கொஞ்சம் வீண் அலைச்சல் திருச்சல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் முயற்சிகளிலே தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் கூட சற்று காலதாமதமாகவே நடந்து முடிவதற்கும் வரவேண்டிய பணம் பழைய பாக்கிகள் கூட கிட்டத்தட்ட வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. உஷார் தேவை. மற்றும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. பணம் அடுத்த வாரம்தான். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிக்கிற காரியங்களிலே முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் வியாபாரம் ஆரம்பிக்கிறதுக்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் வரவேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் திடீர் பிரயாணமாக வெளியூர் சென்று சாமி தரிசனம் வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றிக் கொள்வதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் நடந்தேறுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 9ஆம் தேதி 10ஆம் தேதி 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். துளாராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கள்படி பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகவும் பிரச்சனையாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் கிட்டத்திலே வந்து தட்டி போவதற்கும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் நீங்கள் செவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் மேலும் ஏதாவது ஒரு காரணத்திற்காக கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் முயற்சிக்கிற காரியங்களிலே முட்டுக்கட்டைகள் தடைகள் வந்து சேருவதற்கும் எந்த ஒரு காரியமும் சட்டுப்புட்டுன்னு நடந்து முடியாமல் ஜப மாதிரி இழுத்துட்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்ல வேண்டியதாகிறது. உஷார் தேவை. பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது. மற்றும் வருமானம் குறைவாகவும் செலவுகள் 2 மடங்கு கூடுதலாக ஆகுவதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 10ஆம் தேதி 11ஆம் தேதி 12ஆம் தேதி 3 நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான விசேஷமான நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வரும் என்பதிலே ஏழளவும் சந்தேகம் இல்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பாராத சில நன்மைகள் நடந்து மகிழ்ச்சியில் ஆழ்த்துவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மற்றும்
உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் முற்றிலுமாக நிவர்த்தியாகி நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் உங்களது நீண்ட நாளைய முயற்சிகளுக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. சிறப்பான வாரம் இது என்று கூட சொல்லலாம். 9, 10 2 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். 12, 13, 14 3 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனையாகவும் சிக்கலாகவும் தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதாவது எந்த ஒரு முயற்சியிலே ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி ஈர்த்துண்டே போவதற்குத்தான் சந்தர்ப்பம் காணப்படுகிறது. மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் குறைபாடுகள் பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் சிறிதளவு வைத்திய செலவுகளுக்கு பின் குணமடைவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் எதிர்பார்க்கிறது எதுவானாலும் கை கட்டினது வாய் கட்டாமல் போவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. ஏதாவது ஒரு காரணத்திற்காகவோ அல்லது காரணமே இல்லாமல் கூட மனக்கவலைகள் இருந்து கொண்டே இருக்கிறதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது. மேலும் இந்த வாரத்திலே தேவையில்லாத பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் தண்ட செலவுகள் தறிகட்டு ஓடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் அரசாங்கத்திலிருந்து கூட சில சிக்கல்கள் வரலாம். உஷார் தேவை. 10, 11, 12 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் நிதானமுடனும் செயல்பட வேண்டியது நல்லதாகிறது. 15ஆம் தேதி பணம் ஒரு நாளாகும். மகர ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரனை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது எல்லா வகையிலும் மிகவும் சிறப்பான யோகமான வாரமாக தான் காணப்பட்டு வரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது. அதாவது நீங்கள் எதிர்பார்க்கறது எதுவாக இருந்தாலும் உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்களில் முன்னேற்றம் காணப்பட்டு வெற்றி காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் கூட அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு இருக்கிறது. மற்றும் இந்த வாரத்திலே புதிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகை நட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 12ஆம் தேதி 13ஆம் தேதி 14ஆம் தேதி 3 நாட்கள் சந்திராசிரம நாட்களாகும். உஷார் தேவை. 9, 10 2 நாட்கள் பணம் வரும் நாட்களாகும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதுவரைக்கும் இருந்து வந்திருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் விலகி நல்லதொரு நிம்மதியை தரக்கூடிய வாரம் இதனை கூட சொல்ல இடம் இருக்கிறது. மேலும் முயற்சிக்கிற காரியங்கள் எதுவானாலும் முன்னேற்றகரமாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிவதற்கும் நீண்ட நாளை எதிர்பார்ப்பு ஒன்று உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலை மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வகை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது. மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பமுள்ள வாரம் இதுன்னு கூட சொல்ல வேண்டியதாகிறது. மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைப்பதற்கும் திடீர் பிரயாணம் மேற்கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. உங்களது நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரத்திலே புதியதாக சொந்தமாக வீடு நிலம் தோட்டம் இப்படி ஏதாவது வாங்கி போடுவதற்குண்டான முயற்சியிலே ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. 15ஆம் தேதி ஒரு நாள் சந்திராசிரம நாளாகும். 10, 11, 12 3 தேதிகளிலே பணம் வரும் நாட்களாகும். மீனராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க. அதாவது எந்த ஒரு காரியத்திலே ஈடுபட்டாலும் தடங்குகள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜபம் மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் கொஞ்சம் வீண் அலைச்சல் திருச்சல்கள் ஏற்படுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. மேலும் இந்த வாரத்திலே உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. உஷார் தேவை. மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும்
சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இருந்தாலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாக வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது. மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் இழுபறியாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கவனமாக செயல்படக்கூடிய வாரம் இது என்று கூட சொல்லலாம். 12ஆம் தேதி, 13ஆம் தேதி, 14 3 நாட்கள் பண வர நாட்களாகும். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம். இத்துடன் இந்த வார ராசி பலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு. நன்றி, வணக்கம்.